तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பித்ரு பட்சம் 2024 பித்ரு ஆசீர்வாதத்தால் 5 ராசிக்காரங்களுக்கு தொழில் விருத்தி, பண சேர்க்கை உண்டு. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமானது. மகாலய அமாவாசை என அழைக்கப்படுது. இந்த அமாவாசைக்கு முன் வரக்கூடிய 14 நாட்களும் மகாலய பட்சம் என அழைக்கப்படுது. இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த காலத்தில் முன்னோர்கள் ஆசி நிரம்பக்கூடிய ராசிகள் யார் யார் என்று நாம் பார்க்கும்பொழுது, மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பித்ரு பட்சத்தில் வீடு, மனை போன்ற சொத்துகள் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்னோர்களின் ஆசியால் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். உங்கள் வேலையில் எதிர்பார்த்த வெற்றி பெறலாம். தைரியம் அதிகரிக்கும் என்கிறதுனால முடிவுகளை சிறப்பாக எடுப்பீங்க. ஒரு வங்கியில் அல்லது நபரிடம் கடன் வாங்கும் முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய விருப்பம்லாம் நிறைவேறும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பெலாம் இருக்குது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. கடகராசியை சேர்ந்தவங்களின் பொருளாதார நிலை ரொம்ப முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர் செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும். வேலை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விருப்பங்கள்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கன்னிராசியை பற்றி தான். கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு மன அழுத்தம் குறையும். வாழ்வில் முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். முன்னோர்களின் நல்லாசியால் உங்களின் பொருளாதார நிலை மேன்மை அடையும். குடும்ப பொறுப்புகள் சரியாக நிறைவேற்றி மகிழ்வீங்க. உடல் மற்றும் மன ரீதியாக திடமாக உணர்வீங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசியை பற்றி தான். தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவங்களின் ஆதரவு மகிழ்ச்சியை தரும். உங்களின் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பல நாட்களாக தடைப்பட்டு வந்த பணிகள்லாம் முடித்து மகிழ்ச்சி அடைவீங்க. பித்ரு தோஷம் நிவாரணம் பெறுவீங்க. உங்களின் முதலீடுகள் மூலம் சிறப்பான லாபம் கிடைக்கும். குடும்பத்துடன் ஆன்மீக தளத்திற்கு சென்று வர வாய்ப்பெலாம் இருக்குது. உங்கள் துணையுடன் உறவு பலப்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கும்பராசியை பற்றி தான். கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பித்ரு பட்ச வழிபாட்டால் வீடு, நிலம் வாங்கும் வாய்ப்பெலாம் உண்டு. நிதிநிலையில் முன்னேற்றமான வாய்ப்பு உண்டு. பணம் தொடர்பான விஷயத்தில் சிறப்பாக கையாள்வீங்க. பிறரிடம் சிக்கியுள்ள பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சாதகமான சூழல் நிலவும். பணியிடத்தில் உங்களின் திறமையை வெளிப்படுத்தி மகிழ்வீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்குது. உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சியும் அமைதியும் பெறுவீங்க.